நான் லாஸ்ட் 3 மந்த்தில் ஒரு 1.2 லேக் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கேன் ஸ்டாக்கில் மட்டும். நான் ஆப்ஷன் ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக்கில் ரெண்டுலேயுமே பாதி கேபிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னோட லாஸ்ட்லேருந்து நிறைய சொல்லி கொடுத்துட்டேங்க, ஆனால் ப்ராஃபிட்லேருந்து நிறைய சொல்லித்தரலை. ஸோ இந்த வீடியோவில் என்னோட ப்ராஃபிட்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்லித்தர போகிறேன். எந்த மாதிரி நான் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணேன், எப்படி இந்த 3 மந்த் நான் ட்ரேடு வந்து பண்ணேன், அதை பற்றிலாம் சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் இந்த ப்ராஃபிட்டை வச்சு எதுவுமே முடிவு பண்ணாதீங்க, நான் சொல்லித்தர போகிறதுலேருந்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா கேபிட்டலை பொறுத்து வந்து லாஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து மாறும். இதுவே நான் 10 லேக் வச்சு ட்ரேடு வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 crore வச்சு ட்ரேடு வந்து பண்ணும்போது அப்படியே ப்ராஃபிட் மாறும், லாஸ் எல்லாமே மாறும். அதனால் வந்து ப்ராஃபிட்டை பார்த்து எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது. நான் சொல்லித்தரதை வச்சு முடிவு பண்ணி கற்றுக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகேங்க. முதல்ல நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துடலாங்க. நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு டேலேருந்து இப்போ வரைக்கும் நான் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். சிரோதா அப்பப்போ ட்ரேடிங் வந்து பேக் டெஸ்டிங் வந்து பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நான் கற்றுருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அதை பார்க்குறதுக்காக மட்டும்தான் நான் சிரோதா வந்து யூஸ் பண்ணுவேன். அதில் அக்கௌண்ட் வந்து இருக்குது. சரி, ஓகே. இப்போது நம்ம லாஸ்ட் 1 மந்த்தில் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். 35,000 வந்து இருக்குது. அதுவே நான் வந்துட்டு லாஸ்ட்டு 3 மந்த் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1.1 லேக் இருக்குதா. பட் டேட் வந்து கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். 1லேருந்து எடுத்துக்கலாம், அது பாதி டேட்லேருந்து வந்துருச்சு. 1லேருந்து நம்ம எடுத்துக்கும் போது ரிப்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்னா 1.2 லேக் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஒரு 5 ட்ரேடு மட்டும்தான் பண்ணியிருப்பேன். 1 2 3 4 5 ஒரு 5 ட்ரேடு மட்டும்தான் பண்ணியிருப்பேன். அந்த 5 ட்ரேடில் வந்து 1.2 லேக் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு ப்ராஃபிட். ஏன்னா ஸ்டாக்கில் நஷ்டமே இல்லாமல் ட்ரேடு பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி வந்து ட்ரேடு வந்து பண்ணுறாங்க, ப்ராஃபிட் வந்து பண்ணுறாங்க. நான் லாஸ்ட்டு 2 இயர்ஸாக ஸ்டாக்கில் நஷ்டம் இல்லாமல் ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கிடையாதுங்க. போன மந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டேன். அதே மாதிரி 7 மந்த்துக்கு முன்னாடியும் நான் போன வருஷம் எப்படி நஷ்டமே இல்லாமல் ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி வந்து பாருங்கள். அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பிளேலிஸ்ட்டில் பிகினர் ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி போட்டிருப்பேன். செக் பண்ணி வந்து பாருங்கள், அந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. நான் ஏன் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டை பார்த்து எதுவுமே முடிவு பண்ணாதீங்க இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னா, சில பேர், எல்லாரையும் சொல்லலை, சில பேர் பேப்பர் ட்ரேடிங் அப்ளிகேஷனில், அந்த ஆப்பு பேர் நமக்கு தெரியாது, பட் அந்த ஒரு அப்ளிகேஷனில் பேப்பர் ட்ரேடு பண்ணி நான் 1 லேக் ப்ராஃபிட் பண்ணுறேன், 10 லேக் ப்ராஃபிட் பண்ணுறேன், இப்படி வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒரு மியூசிக் போட்டு வந்து போடுறாங்க. அதை பிகினர்ஸ் வந்து நம்பிட்டு அவங்களும் ட்ரேடு வந்து பண்ணுறாங்க. இவங்க லாஸ் பண்ணுறாங்க, எல்லா பணத்தையுமே லாஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ப்ராஃபிட்டை பார்த்துட்டு ஒரு ஆசைப்பட்டு ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா அதில் லாஸில் தாங்க முடியும். நான் காலேஜ் முடித்ததும் ட்ரேடிங் வந்து பண்ணேன். ஃபஸ்ட்டு 1 இயர் ஃபுல்லாக வந்து லாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு. வேலைக்கு போனேன். அந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலைங்க. எல்லா வேலையுமே கஷ்டமானது தான், பட் எனக்கு அந்த ஸ்டார்டிங்கில் அந்த வேலை வந்து கஷ்டமாக இருந்துச்சு. நான் இன்ஜினியரிங் படித்தேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பட் நான் எந்த வேலைக்குமே ட்ரை பண்ணல. கடைசியாக லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு வந்து ட்ரை பண்ணேன். அந்த வேலை வந்து பார்க்குறீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். காலையில் ஒரு 8 மணிக்கு பைக் எடுக்கிறோம் அப்படின்னா நைட்டு வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். டார்கெட் வந்து 20 லேக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது ஒவ்வொரு கடையாக பிடிச்சி இந்த கடைக்கு வந்து நீ சேல்ஸ் வந்து கொண்டு வரணும், இந்த மாதிரி டார்கெட் வந்து கொடுத்துருவாங்க. அப்படியே 1 இயர் சுற்றும் போது எனக்கு வேலையே பார்த்துடக்கூடாது, இனிமேல் லைஃப்பில் எந்த வேலைக்கும் போயிடக்கூடாது, பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படி ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டேன். அந்த வேலையில் வந்து ஒரு 20K தான் எனக்கு சேலரி வந்து கிடச்சிச்சு. இப்போது அதை வந்து நான் ஸ்டாக்கில் இருந்து ஈஸியாக எடுத்துடுறேன். ஒரு 1 மந்த்து முடிகிறதுக்கு முன்னாடியே என்னால் எடுக்க முடியுது இல்லையா, இது போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் உள்ளே வந்து வந்தேன். அதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட் பண்ணி கேபிட்டல் வந்து சேர்த்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு பாதியாக, ஸ்விங் ட்ரேடிங்க்கு பாதியாக வந்து வச்சுருக்கேன். SIP தனியாக வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன், RD தனியாக போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோடய செலவு எல்லாமே போக இது எல்லாமே நான் வந்து பண்ணிடுவேன். போதுமான அளவு வந்து இருக்குது. எனக்கும் ஒரு 40 வயசு 50 வயசுன்னு ஆகும்போது நானும் நிறைய கோடிகள் வச்சு ட்ரேடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போதைக்கு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பையன் வெளியே வரான்னா அவன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குமோ அதை வச்சு தான் பணம் சம்பாதிக்க முடியும். இங்கே கேபிட்டல் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுங்க. திறமைகள் அந்தளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து தராது, இந்த மாதிரி ப்ராஃபிட் தரும். ஆனால் கேபிட்டல் தான் இந்த இடத்துல 3 லேக் இருக்க போதா இல்லை 35,000 இருக்க போதா அப்படிங்கிறத முடிவு பண்ணும். நான் ஒவ்வொரு ட்ரேடுக்குமே 2 லேக் கேபிட்டல் தான் யூஸ் பண்ணேன். அதிகமாக வந்து அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ண மாட்டேன். 2 லேக் யூஸ் பண்ணுவேன். ஒரு 20லேருந்து 24K ப்ராஃபிட் வந்தது எக்ஸிட் வந்து கொடுத்துருவேன். சில ஸ்டாக்குக்கு மட்டும், இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு 40,000 போகும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் அதை வந்து நான் ஹோல்டிங் எக்ஸ்ட்ரா 2 மந்த் பண்ணி
ஒரு 40K 45K டார்கெட் வந்து போடுவேன். அப்படி ஒரு டார்கெட் வந்து போட்டிருக்கேன். அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 ப்ராஃபிட்டில் வந்து இருக்குது. இன்னொரு 16,000 ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அதில் எக்ஸிட் ஆயிடுவேன். இன்னொரு ஸ்டாக்கு வந்து ஒரு 5,000 ப்ராஃபிட்டில் வந்து இருக்குது. அந்த ஸ்டாக்கு வந்து 30,000 கொடுத்துச்சுன்னா எக்ஸிட் ஆயிடுவேன். இப்படி அந்த ஸ்டாக்குக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் வந்து போடுவேன். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 12% வந்து டார்கெட் வந்து போட்டு ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ட்ரேடு வந்து பண்ணுறது ஸ்டாக்கில் அப்படிங்கிறத பற்றி பேசலாங்க. இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நஷ்டமே இல்லாமல் ட்ரேடு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி ட்ரேடிங்கில் இருக்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். அதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொறுமை வந்து இருக்கணும். ஏன்னா இப்போ எனக்கு 24,000 ஒரு ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குதுன்னா அந்த ஸ்டாக் திரும்பியும் கீழே இறங்கி லாஸுக்கு கூட வந்து போயிடலாம் இல்லைங்களா? ஆனாலும் நான் ஹோல்டிங் வந்து பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம், நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிறைய ட்ரேட்ஸ் வந்து பார்த்துட்டேன். டார்கெட் கிட்ட வரைக்கும் கூட வந்துட்டு கீழே போய் லாஸ்லாம் கொடுத்த ஸ்டாக்லாம் கூட பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ட்ரேடு பண்ணுறதை தவிர்த்துட்டேன். எப்படி ட்ரேடு பண்ணால் ப்ராஃபிட் வருமோ அந்த மாதிரி ஸ்டாக்கில் மட்டும் ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் ஸ்டாக்கை வந்து தேர்ந்தெடுக்கிறது, இந்த ஸ்டாக்கோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ இதில் நம்ம நிறைய குவான்டிட்டி வந்து வாங்க முடியும், அப்படி தேர்ந்தெடுக்காதீங்க. இதில் ரொம்ப அதிகமான ப்ரைஸ் இருக்குது, கொஞ்சம் ஏறினா கூட டக்குன்னு 100 பாயிண்ட் மேலே ஏறிடும் அப்படின்னு தேர்ந்தெடுக்காதீங்க. ஒரு ஸ்டாக் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டை வச்சு தேர்ந்தெடுங்க. அது ஒரு பிரேக் அவுட் வச்சு தேர்ந்தெடுங்க. எத்தனை வருஷமாக சைடுவேஸில் இருந்து இப்போ பிரேக் அவுட் வந்து நடக்கிறாங்க, அதை வச்சு தேர்ந்தெடுங்க. அந்த ஸ்டாக் வந்து நல்லபடியாக போகும். ஸோ இப்படி தான் நான் வந்து தேர்ந்தெடுப்பேன். மேக்ஸிமம் பங்குச்சந்தையில் அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து அதிகங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் அந்த கம்பெனிக்கும் ஒரு வருஷம் டவுன் ட்ரெண்ட் இருக்கும், அப் ட்ரெண்ட் இருக்கும். அப்போ நல்ல கம்பெனியில் மட்டும் நான் பணத்தை வந்து போடுவேன், அந்த மாதிரி முடிவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப நல்ல கம்பெனி இது, எல்லா பணத்தையும் அதில் வந்து நான் போட்டுறேன், அப்படியும் முடிவு பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளோ நல்ல கம்பெனியாக இருந்தாலும் கீழே போயிட்டு தான் மேலே வந்து வரும்னு சொல்லிட்டு, அப்போ அதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. எப்பவுமே நீங்கள் பணத்தை வந்து போடுறீங்க அப்படின்னா பணத்தை வந்து பிரித்து போட்டுருங்க. ஒரு 5 ஸ்டாக் இருக்குது, 5 ஸ்டாக்லேயும் 2 lakhs பிரித்து போட்டுருங்க. ஒரு 3 ஸ்டாக் டக்குன்னு ப்ராஃபிட் கொடுத்துரும், 2 ஸ்டாக் ஒரு 3 month டைம் எடுத்து ப்ராஃபிட் கொடுக்கும். நீங்கள் என்ட்ரி கொடுத்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக் அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி நான் ஸ்டாக் வந்து தேர்ந்தெடுப்பேன். அதே மாதிரி நான் ஸ்டாக்கில் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறது கிடையாது, ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணுறேன். நான் இன்றைக்கி என்ட்ரி கொடுக்குறேன்னா ஒரு 1 வீக்கில் எக்ஸிட் ஆவேன், இல்லைனா 1 month ஆகும், இல்லைனா 3 month ஆகும். ஸ்விங் ட்ரேடிங் வந்து நான் பண்ணுறேன். இன்வெஸ்டிங் வந்து நான் ஸ்டாக்கில் வந்து பண்ணுறது கிடையாது, எஸ்ஐபியில் வந்து நான் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ டைம் ஃப்ரேம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்னா ஒன் டேயில் மட்டும் கிடையாது, மந்த்லி வீக்லி எல்லா டைம் ஃப்ரேம்லையும் நீங்கள் வச்சு அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டாக் மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். இது நான் எனக்கு எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்லேருந்து தான். இப்போ நான் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணுறேன், செல்லிங் அண்டு பையிங் வந்து பண்ணுறேன். செல்லிங் ரொம்ப ரொம்ப ஈஸி, சி அண்டு பியில் வந்து நான் ஒரு டைம் சூஸ் பண்ணி என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாடல் பண்ணிட்டு போயிடுவேன். ஆப்ஷன் பையிங்கில் மட்டும் டெய்லி ப்ரீவியஸில் வரைஞ்சி பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேடு வந்து பண்ணுவேன். ரிஸ்க்கும் அதிகம், ப்ராஃபிட்டும் அதிகம். ஆப்ஷன் செல்லிங்கில் ப்ராஃபிட் கம்மி, ரிஸ்க்கும் கம்மி. ஸ்விங் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டும் கம்மி, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கும் கம்மி. எனக்கு ரிஸ்க்கே ஆக்சுவலாக வந்து இல்லை. என்ன ரிஸ்க் அப்படின்னா சில மாதங்கள் அந்த ஸ்டாக் வந்து கீழே வந்து போய் ஹோல்டிங்கில் வந்து இருக்கும், அது மட்டும்தான் ரிஸ்க்கு. மற்றபடி நல்ல ஸ்டாக்காக இருந்துச்சு, நல்ல பிரேக் அவுட்டாக இருந்துச்சுன்னா அது திரும்பியும் ரெக்கவரி பண்ணி மேலே வந்து வரதான் போகுது. அதே மாதிரி நீங்கள் ஒன் டே டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போது நிஃப்டியில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது வந்து கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணி ட்ரேடு பண்ணுங்க அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான், எஜுகேஷனுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய டைம் ஃப்ரேமில், ஒன் டே டைம் ஃப்ரேமில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக ஃபார்ம் ஆகிருக்கு இந்த ஒரு சைடுவேஸ், இந்த ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன். அப்போ பிரேக் அவுட் பண்ணதும் நான் டார்கெட் 2 நாளைக்கு போட்டால் போதுமா? அப்படி கிடையாது. இது ஒன் டே டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறனால இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கா, டார்கெட் வந்து நான் இங்கே வரைக்காச்சும் போடணும். அப்போ தான் இந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு மதிப்பு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி கொடுப்பாங்க, ஒரு நாள்லையோ 1 ஹவர்லையோ வந்த ப்ராஃபிட்டும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி ஒரு மைண்ட் செட்டில் எக்ஸிட் ஆயிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது எத்தனை மாதமாக ஃபார்ம் ஆகிருக்கோ, இது எவ்வளோ பெரிய பேட்டர்னாக இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் போடுறது தான் நல்லது. அப்போ தான் நீங்கள் முழு ப்ராஃபிட்டையும் பிடிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி எந்த காரணத்துக்கு கொண்டும் ரிவெஞ்ச் ட்ரேடிங் வந்து பண்ணிடாதீங்க. ஒரு ட்ரேடில் லாஸ் கொடுக்குது, இல்லை அந்த ட்ரேடு வந்து கீழே போயிடுச்சு, என்ட்ரி கொடுத்தது எதிர்பார்த்த மாதிரி போகல அப்படிங்கிறதுக்காக எக்ஸிட் கொடுத்துட்டு ரிவெஞ்ச் ட்ரேடிங் வந்து இன்னொரு ட்ரேடு வந்து பண்ணுறது, லாஸ் கொடுத்தா இன்னொரு ட்ரேடு வந்து பண்ணுறது, அப்படி மட்டும் வந்து பண்ணிடாதீங்க. அதை நம்ம ட்ரேடிங் லைஃபையே வந்து அழிச்சிருங்க. ஸோ நான் இந்த 3 மாதம் ட்ரேடு வந்து பண்ணேன் இல்லையா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து ட்ரேடு வந்து பண்ணேன்.
எனக்கு கஷ்டமாகவே இல்லை. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஆசைப்படலை. எனக்கு வந்து ஒரு 1 லேக் வச்சு எனக்கு 10 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இலக்கு இல்லை, அப்படி ஆசை இல்லை. ஓகே, வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இவ்வளோ சம்பாதிச்சோம், இப்போது அதை விட இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இது நமக்கு போதும், இன்னும் வருஷங்கள் போக போக கேபிட்டல் அதிகமாக அதிகமாக நம்ம பார்த்துக்கலாம், இப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தாங்க நீங்கள் பங்குச்சந்தையில் ஜெயிக்க முடியும். அளவுக்கு அதிகமாக ஆசை இருந்துச்சுன்னா நம்மளை பங்குச்சந்தை விரட்டி அடிச்சிடும். அதுவே அளவுக்கு அதிகமாக கற்றுக்கிட்டு அளவுக்கு அதிகமான பொறுமையோடு நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட்டை அது கொடுக்கறதுக்கு முயற்சி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் கொடுக்காது, ஒரு கட்டத்துக்கு மேலே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இண்டிகேட்டருமே யூஸ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் மட்டுமே யூஸ் பண்ணாதீங்க, பட் இண்டிகேட்டருமே இதோட சேர்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது இதுலேயும் பிரேக் அவுட் வந்து நடக்கும், இண்டிகேட்டர்லேயும் அந்த இண்டிகேட்டருக்கு ஏற்ற மாதிரி பிரேக் அவுட் வந்து நடக்கும், ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எடுப்பாங்க. ஓகே, 30 இருக்குது, இங்கேயும் பிரேக் அவுட் நடக்குது, இதை வச்சு நம்ம ட்ரேட் வந்து பண்ணலாம், இப்படி ஒரு ஐடியா வந்து கிடைக்குங்க. நான் கோர்ஸ் எடுக்கிறது, கால்ஸ் கொடுக்குறது, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது. யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை தாண்டியும் வேணும் அப்படின்னா நான் பங்குச்சந்தைக்காக எழுதின இந்த 3 புத்தகங்கள் வாங்கி படித்து பாருங்கள். ஆசான் பாகம் 1, பாகம் 2 வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்காக, ஆசான் பாகம் 3 வந்து ஸ்டாக்குக்காக மட்டும். பார்ட் 1 பார்ட் 2 படிக்காமல் ஸ்டாக்குக்காக நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஆசான் பாகம் 3 கூட ஸ்ட்ரெயிட்டாக வந்து படிக்கலாம். நீங்கள் பங்குச்சந்தைக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா நிறைய எதிர்பார்த்து வருவீங்க இல்லையா? பங்குச்சந்தையும் சில விஷயங்களை உங்ககிட்ட எதிர்பார்க்கும். ஃபஸ்ட்டு 1 டிசிப்ளின், செகண்ட் 1 பொறுமை, தேர்டு 1 தான் கேபிட்டல். இந்த பொறுமையும் டிசிப்ளினும் இருந்துட்டாலே போதும், நிறைய ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கலாம், ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்கிட்டு ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கேபிட்டல் தான் முடிவு பண்ண போகுது. ஸோ எனக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இலக்கு என்ன அப்படின்னா ட்ரேடிங்கில் வெற்றி அடைகிறது கிடையாது. நான் ஆல்ரெடி வெற்றிகரமாக தான் ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட் ஒரு 3.5 இயர்ஸாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிட்டலை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 30% மட்டும்தான் இதிலிருந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு நான் அதை செலவு பண்ணுவேன். இது 70% வந்து எஸ்ஐபியில் போட்டுருவேன், ஆர்டியில் வந்து போட்டுருவேன். திரும்பியும் அந்த பணத்தை எடுத்து கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். இப்படியே வந்து போகும்போது சின்ன மீனை வச்சு பெரிய மீன் பிடிப்போம் இல்லையா? ஆசான் பார்ட் 1 வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா? அந்த மாதிரி காம்பவுண்டிங் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுற அமௌண்ட்டையே உள்ளே வந்து போடுறீங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கேபிட்டல் அதிகமாகிடும். காம்பவுண்டிங்னால் நல்லபடியாக வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துரும். அந்த வானில் கூட நான் ரொம்ப மாதமாக ஒட்டி வச்சுருக்கேன், காம்பவுண்டிங் வந்து எப்படி வேலை செய்யும்னு சொல்லிட்டு, அதையுமே லைட்டாக பாருங்கள். ஸோ ட்ரேடிங்னாலே ரொம்ப ரொம்ப கற்றுக்கணும், ரொம்ப தெரிஞ்சிருக்கணும், டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் எந்த அவசியம் கிடையாது. சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சரியாக பண்ணாலே போதும், இந்த பங்குச்சந்தையில் நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ண முடியும். இதை நான் கற்றுக்கிட்டது. ஸோ நீங்கள் ட்ரேடிங்கில் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல ட்ரேடிங்கில் வந்து என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் பற்றியுமே முழுமையாக கற்றுக்கோங்க. ஒரு டைரி போடுங்க, எல்லாத்தையும் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு புது மனுஷனாக ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய ட்ரேடிங் நல்லபடியாக இருக்கும். எடுத்தோடனே பேராசைப்படாதீங்க, ஒழுக்கத்தையும் பொறுமையும் வளர்த்துக்க பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகேங்க, இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.